சஞ்சலம் அவன் பக்கத்துல கூட வராது, துன்பம் அவன் பக்கத்துல கூட வராது, தொல்லை அவன் பக்கத்துல கூட வராது. அவர்கள் தலைமையில தான் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியை உட்கார வைப்பாரு. அவங்க தலைமையில தான் நித்திய மகிழ்ச்சி தங்கும். மீட்பு வேற எங்கேயுமே இல்லைங்க. பணத்திலேயோ படிப்பிலேயோ அழகுலையோ வேலையிலேயோ மற்ற எந்த ஒரு காரியத்திலும் மீட்பு இல்லை. இயேசு கிறிஸ்து வசனமும் அவருடைய ரத்தம் தான் மீட்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. மீட்பு இங்கேதான் இருக்குது. சொல்லுங்க, மீட்பு எங்க இருக்குதுங்க? சொல்லுங்க, மீட்பு எங்க இருக்குது? வசனத்துல இருக்குது. அதனால கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருவாங்க? எப்படி வருவாங்க? சந்தோஷத்துல வருவாங்க. அழகா சொன்னாரு பாருங்க, அதுதான் உண்மை. களிப்புனா சந்தோஷம். எப்படி வருவாங்க? காலையில 10 மணிக்கு ஆராதனா 9 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க? குளிப்பாங்க, ரெடி ஆவாங்க, புது சேலையெல்லாம் நல்லா அயன் பண்ண சேலை பேண்ட் ஷர்ட்லாம் போடுவாங்க. வண்டி என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டு 9:55 எங்க வந்துருவாங்க? இது ஆனந்த களிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். என்ன பண்ணோம்? நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம், கடவுள் என்னை மீட்டெடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்ற அந்த உணர்வு வந்துருச்சுன்னா சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம் வந்தா என்ன பண்ணோம்? ஆலயத்தில் ஓடி வருவதற்கு பிரயாசப்படுவோம். சஞ்சலம் பக்கத்தில் கூட வராது, துன்பம் அவன் பக்கத்தில் கூட வராது, தொல்லை அவன் பக்கத்தில் கூட வராது. அப்படிதான் போட்டிருக்குது பைபிள். ஆவியானவர் அப்படிதான் சொல்லுகிறாரு. சஞ்சலமும் தவிப்பும் அவனை விட்டு என்ன ஆகும்? நடந்து போகுன்னு சொல்லி போடல, என்ன ஆகும்? ஓடி போகுமா? அப்படின்னா என்ன? ஆளை விட்டா போதும்டா சாமி, இவன்ட்ட நம்ம என்ன பண்ண முடியாது. துன்பமும் சஞ்சலமும் உங்களை பார்த்து பயப்படுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில இருக்கிற பொழுது. அப்ப நம்ம தலைமையில என்ன இருக்கணும்? அதெல்லாம் இருந்தாதாங்க கடன் வாங்க முடியாது நம்மளால. அதெல்லாம் இருந்தாதான் வெற்றியான ஒரு வாழ்க்கை. சஞ்சலமும் தவிப்பும், பக்கத்தில் பாசுங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் ஒரு மாத்து. சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு, உங்க குடும்பங்களை விட்டு ஓடி போகும். நல்லா சொல்பா, உங்களை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். மீட்கப்பட்டவர் தான் ஆலயத்துக்கு என்ன பண்ண முடியும்? ஓடி வர முடியும், ஆலயத்தை நேசிக்க முடியும், ஊழியங்களை நேசிக்க முடியும், ஊழியங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவங்க வாழ்க்கை குடும்பத்தில் ஆடல் பாடல் சத்தம் இருக்கும், ஜெபம் இருக்கும், துதி இருக்கும். அவர்கள் தலைமையில தான் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியை உட்கார வைப்பாரு. அவங்க தலைமையில தான் நித்திய மகிழ்ச்சி தங்கும். அவங்களுடைய சஞ்சலம் தவிப்பு தான் இந்த உலகத்தை விட்டு ஓடி போக ஆரம்பிக்கும்.